உண்மையை சொல்லிட்டியா? என்ன உண்மையை சொன்ன? யாருகிட்ட சொன்ன? என் அக்காவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கா இந்த மல்லி. நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? ஆமாங்க, நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு பறிச்சிடாத. வேணும்னா நான் கால்ல விழுந்து கூட கேக்குறேன். ப்ளீஸ் சொல்லு. மாப்ள, இப்ப நான் சொல்றேன், இனி இவன் இங்க இருக்க கூடாது மாப்ள. என் கண்ணு முன்னாடி இவன் நிக்க கூடாது, இந்த வீட்ல இருக்க கூடாது. இங்க பாரு, நீ இங்க இருந்தா சரி வராது. நீ போ, இங்க இருந்து போயிடு. உன் அண்ணன் வீட்டுக்கே போயிடு. அண்ணன் அதெல்லாம் சரி. அதுக்காக விஜய் அங்க இருந்து உன்னை போக சொல்லிடுவாரா? என்னமா நடக்குது? விஜய் எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு, அதுக்காக நீ அங்க போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் எதுக்கு இருக்கேன்? இரு, நான் விஜய் கிட்ட பேசுறேன். எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? ரேணுகா பத்தி இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கீங்க? நீங்க பண்ற காரியம் உங்களுக்கே ஒரு மாதிரி தப்பா தெரியல? சந்தேகம் வந்துட்டா அது என்னன்னு விசாரிக்க வேணாமா விஜய்? உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னு தான் நான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் ஸ்கிட்சோஃப்ரேனியா இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அதை ரொம்ப அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுலதான் இப்படி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருந்த மல்லியை கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வீட்ல 24 மணி நேரமும் இதே டிஸ்கஷன் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்பா மாப்ள, நீ சொல்ற மாதிரி ஸ்கிட்சோஃப்ரெனியாவே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வை. ஆனா எங்க 4-5 பேருக்கும் ஒரே நேரத்துல பிடிக்கும். எல்லாருமே ஒரே நேரத்துல பைத்தியமாவாங்க. இங்க பாரு மாப்ள, இந்த பாரு, எங்க பக்கத்துல இருக்கிற உண்மை என்னன்னு கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அழறதா சிரிக்கிறதானே தெரியல. உங்க இம்மெச்சூரிட்டியை நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னோட இருந்த ஒருத்திய, என்னோட வாழ்ந்த ஒருத்திய அறகுறையா தெரிஞ்ச நீங்க எல்லாருமே அவர் ரேணுகா இல்லன்னு சொன்னா உங்களை நான் என்னன்னு சொல்றது? எங்களுக்கு தோணுதே விஜய். ஆனா எங்க எல்லாத்துக்கும் தோணலைங்க. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? உங்க சந்தேக புத்தியை இத்தோட நிப்பாட்டிக்கணும், அதான் முடிவு. சரிங்க, அப்ப எங்க கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? என்ன கேள்வி? அவளை சுடர்னு பல சமயத்துல பல பேர் கூப்பிட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் மல்லி. அதெல்லாம் தற்செயலா நடந்தது. நீ ஏதோ தப்பா முடிவு பண்ணிருக்க. இன்னைக்கு காலையில கூட யாரையோ கோயில்ல சந்திச்சு பேசியிருக்கா. நீங்களே யாரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன கேள்வி? இங்க பாருங்க, மல்லியை குழப்பறதுல நீங்களும் நாகவும் தான் முக்கியமான ரோல் பண்றீங்க நான் நினைக்கிறேன். மாப்ள, நான் ஒரு விஷயம் கேட்கவா? அவங்களுக்கு எல்லாம் நான் கேட்கறது கூட அலோ பண்ணுவேன். ஆனா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நான் அலோ பண்ணவே மாட்டேன். ரொம்ப கேவலமா அசிங்கமா ஒரு பொய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, ரிசல்ட் என்னாச்சு? இல்ல மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனாஃப் மாமா. போனா போகுதுன்னு தான் உங்களை இப்ப ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படியே உங்களை பெரிய துப்பறியும் சாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் என்கிட்ட எந்த கருணையும் எதிர்பார்க்காதீங்க. இனிமே நீங்க யார் சொல்றதையும் நான் கேட்கறதா இல்ல. நீங்க எல்லாருமே நான் சொல்றதை கேளுங்க. இன்னொரு தடவை ரேணுகாவை சந்தேகப்பட்டா அதனால அதை பண்ண இதை பண்ண யாரும் முயற்சி பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். சரி விஜய், நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அதுக்காக மல்லிய வீட்டை விட்டு அனுப்பிடுவியா நீ? இதான் நீ அவளை நேசிச்சு வாழ்ற லட்சணமா? இங்க பாருங்க, நான் மல்லியை எவ்வளவு நேசிக்கிறேன்னு எனக்கும் தெரியும், மல்லிக்கும் தெரியும். வேற யாருக்கும் அதுல கேள்வி கேட்கிற உரிமை கிடையாது. விஜய், நீங்க தான் அவளை துரத்தி விட்டுருக்கீங்களே. என்கிட்ட கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறான். ஒரு அண்ணனா என்னோட மனசுலாம் பதறுது. எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? நான் உங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. மல்லி, உனக்கு இந்த கேள்வி இருக்கா? நான் உன்னை உண்மையில அங்க இருந்து போக சொன்ன நீ நம்புறியா? மல்லி, நான் உன்னதான் கேக்குறேன். உனக்கு அந்த கேள்வி இருக்கா? அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன போக சொன்னீங்கல்ல, நீங்க அவங்கள தான் நம்புனீங்க, என்ன நம்பலையே. மல்லி, நீ இவரோட சேர்ந்துகிட்டு பண்ண தப்பெல்லாம் சாதாரண தப்பு இல்ல. எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்னு உனக்கு புரியல. எவ்வளவு அஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? அந்த கதிரேச நினைச்சிருந்தா உன்னை உள்ள தூக்கி வச்சிட முடியும். இந்த ராஜேஸ்வரி வர அங்க இருந்துகிட்டு அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன் மேல கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டு இருந்தேன். நான் உன்னை வீட்டை விட்டுலாம் அனுப்பல. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு போன்னு சொன்ன, அவ்வளவுதான். விஜய், என்ன இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டிய 4 பேருக்கு முன்னாடி இப்படி கைவிட்டு இருக்க கூடாது விஜய். ஷோ, நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க பண்ணி வச்சிருக்கிற மடத்தனம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல.
பொய்யா ஒரு இன்ஸ்பெக்டரை ரெடி பண்ணி அவளை மிரட்டி இருக்கீங்க. அவளோட மெடிக்கல் கண்டிஷனை சந்தேகப்பட்டு அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் வேற எடுத்திருக்கீங்க. இதனால எஃப்ஐஆர் பதிவாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நானும் மல்லியும் என்னைக்குமே சேர்ந்து வாழவே முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க வாழ்க்கை பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. மல்லி, இங்க பாரு, இது உன்னோட கேரக்டரே இல்ல. இவங்க பேச்செல்லாம் நீ கேட்டு தப்பு தப்பா முடிவெடுத்து தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்க. அவர் ரேணுகா இல்லங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லங்க. அதனாலதான் நான் இப்போ அமைதியா நிக்கிறேன். மல்லி, நீ என்ன நம்பினவ. நான் என்ன சொன்னாலும் நீ நம்புவ. அதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. இப்பவும் நம்ப. இங்க பாரு, அவர் ரேணுகா தான். இன்னொன்னு, அவளால உன் இடம் என்னைக்குமே மாறாது. மல்லி, இங்க பாரு, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வர சொன்னேன். எப்போ நான் உன்னை அப்படி அனுப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்ப மல்லி. சரி, இங்க பாரு மல்லி, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு. அங்க சிச்சுவேஷனை சரி பண்ணிட்டு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். மல்லி, அழாதம்மா. என்ன மல்லி, விஜய் இப்படி பேசிட்டு போறாப்ல? அவ ரேணுகா இல்லன்னு நம்மளால நிரூபிக்க முடியாம போயிரும் போல இருக்கே. எனக்கே இந்த விஷயத்துல ரொம்ப பயமா இருக்கு மல்லி. இப்படியே இது கல்யாணத்துல போய் நின்னுடுமோன்னு என் மனசெல்லாம் அப்படியே அடிச்சுக்குது. இல்லன்னு அப்படியெல்லாம் மனசை விட்டுறக்கூடாது. இப்பதான் இந்த விஷயத்தை இன்னும் தீவிரமா எடுத்துக்கணும்னு என் மனசுக்கு படுது. இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுறக்கூடாதுன்னு உயிரை கொடுத்தாது தடுத்தாகணும். நம்ம கையில தான் இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சேம்மா. ஏன் இல்லாம போச்சு? அதெல்லாம் இருக்கதான் செய்யும். என்னமா இருக்கு மல்லி? அண்ணே, வழக்கமா நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல நதி மூலம் பாத்துட வேண்டியதுதான். மல்லி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அண்ணே, பொதுவா தொலைச்ச இடத்துல தேடணும்னு சொல்லுவாங்க. நாம சுடர கண்டுபிடிச்ச இடத்துல அவ யாரு என்னங்கிற விஷயத்த தேடினா நமக்கு அவ யாரு என்னங்கிற வீடியோ ஆதாரமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா மல்லி, அங்க ஹோசூர்ல யாரோ ஒரு கிரிமினல் இந்த மாதிரி பல பெண்களை பிடிச்சு வச்சு தர்மம் எடுக்கிற தொழில இன்வால்வ் பண்ண வச்சிருந்தான்னு நீ சொன்னல. அங்க போனா கண்டிப்பா நமக்கு வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்ல? ஆமாண்ணே, அதான் நானும் சொல்றேன். நாம நேரா அங்க போயிடுவோம். எனக்கும் அதான் சரின்னு படுது. அங்க போயிடலாம். நானும் வரேன். வேண்டாம் பாபு, வீட்ல யாராவது ஒரு ஆள் இருக்கணும். விஜய் வந்து கேட்டா பதில் சொல்லணும்ல. ஒன்னும் குழப்பம் இல்ல, நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். இனிமே அந்த சுடர் தப்பிக்கவே முடியாது. வெண்மையை செல்லும். வெண்பா, உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த கால சதி செய்தா. இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சிருந்தப்ப கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல செல்லும். இப்ப பிரியறத நினைச்சா என் மனசு அப்படியே வலிக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை என்னால பிரிய முடியாது வெண்பா, பிரிய முடியாது. கடவுளே, என் புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாத. உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். அக்கா, உன்னை யாரு பிரிச்சா? உன்னை போக விட்டுருவோமா? அப்படிலாம் நீ பயப்படாதக்கா. டாடா, ரேணுமாக்கு என்னாச்சு? ஏன் அழறாங்க? ஒண்ணும் இல்ல வெண்பா, டாடா உனக்கு அப்புறமா சொல்றேன். மல்லிமா எங்க? மல்லிமாவை காணோம். வெண்பா, நீ முதல்ல உள்ள போ. உலகத்துல இல்லாத அம்மாவை அப்படியே தேட ஆரம்பிச்சிருவியே. இல்ல ராஜி, இருக்கட்டும். அவளை யாரும் குறை சொல்லாதீங்க. அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மல்லியை தான் அம்மாவா பாத்திருக்கா. அப்போ அவளை தானே அம்மாவா நினைப்பா.
ஆனா குழந்தைய வளர்த்ததுல மல்லிய தப்பு சொல்லவே முடியாது. ரொம்ப பாசமா தான் வளர்த்திருக்கான். விஜயும் ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அதையும் நான் தப்பு சொல்ல முடியாது. மல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்தப்போ நல்லா தான் பாத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. எனக்கு மனநல சரியில்லாம இருந்தாலும் யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு தெரியாமலாம் இல்ல. அவ என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டான். ஆனா எப்போ வெண்பாதான் என் குழந்தை, விஜய் தான் என் புருஷன்னு என் மனசுக்கு தெரிய ஆரம்பிச்சோ, எப்போ நான் அவங்க மேல பாச காமிக்க ஆரம்பிச்சனோ அப்பவே மல்லி கஷ்டப்படுற வீட்டு பொண்ணு தானே, அவ வாழ்க்கையை நான் பறிச்சிருவேன்னு நினைச்சிட்டா. எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னீங்க? விஜய் மல்லிய கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. நான் ஏதாவது கோச்சுக்கிட்டேனா என்ன? அவ இங்க இருக்க கூடாதுன்னு நான் பிரச்சனை பண்ணனா என்ன? சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டேன்ல. ஆனா ஆனா மல்லி என்ன பொறாமையாதான் பாத்திருக்கா. ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு மிரட்டினதெல்லாம் அது பொறாமையால பண்ணதுதான். ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன உங்ககிட்ட இருந்து துரத்தணும்னு நினைச்சிட்டா. அதுவும் கல்யாணத்தை நோக்கி எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டோம்ல, அவளோட பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. DNA டெஸ்ட் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. எல்லாரும் கல்யாணம் கல்யாணம்னு சொன்னதில்ல, எனக்கு வேற அந்த கல்யாணத்தை மேல ஆசை வந்துருச்சு. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் கழுத்துல தாலியோட நானும் கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். கழுத்துல விஜய் கட்டின தாலியோட என் பொண்ணோட நின்னு இவர்தான் என் புருஷன், இதுதான் என் குழந்தை, இதுதான் என் வாழ்க்கைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப கனவு கண்டுட்டேன். விஜய் இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? சொல்லுங்க விஜய். ரேணுகா, நான் உன்னை அப்படி கைவிட்டுற மாட்டேன். நீ அழாத. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். உன் ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நீ அழாத. தேங்க்ஸ் விஜய், தேங்க்ஸ். எனக்கு வெண்பாவோட அம்மா ஸ்தானம் கொடுத்ததுக்கு, எனக்கு உங்க வைஃப் ஸ்தானம் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜய். நாம விஜய வேற ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இவ வச்சு செய்றா. இவள மாதிரி ஒருத்தி தான் இப்ப நமக்கு வேணும். மல்லிய துரத்துறதுக்கு இவதான் சரியான ஆளு. இவளை விட்டுறக்கூடாது. ரேணுகா, நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது, அழக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. இத பாரு, நீ நினைச்சபடி கல்யாணம் நடக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஹே மல்லி, நீயாடி எனக்கு போட்டி? நான் நின்னு ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, நீ எல்லாம் தாங்க மாட்ட. இனி பாரு இந்த காளியோட ஆட்டத்தை. நிஷா, அவளை கூட்டிட்டு வா. வாக்கா. ரேணு வா. டாடா. வெண்பா, மல்லி, இந்த ஊர்ல இருந்தாமா ரேணுகாவை கூட்டிட்டு வந்தீங்க? ஆமாண்ணே. விதி எப்படிலாம் வேலை செய்து பாரு. உங்க கையில ஒரு காட்டேஜுக்கான பாஸ் கிடைக்குது. நீ, விஜய், வெண்பா இந்த ஊருக்கு ஒரு ஹனிமூன் ட்ரிப் வரீங்க. இங்க அவ விஜய் கண்ணில் பட்டிருக்கா பாரு. கடவுள் எப்படிலாம் ஸ்கிரீன் பிளே எழுதுறாரு பாரு. ஆமாண்ணே, அத விதின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லனா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி வரவே மாட்டேன்னு சொன்னவள நானே போராடி கூட்டிட்டு வந்திருப்பேனா? சரி, இங்க அவள எங்க பார்த்த? இப்படி நேரா போனா ஒரு பழைய குடோன் இருக்குன்னு. அந்த குடோனுக்கு வெளியே தான் எல்லாரும் இருப்பாங்க. அங்க கேட்டு பார்க்கலாம். சரி, வா போய் பார்க்கலாம். எல்லாம் இருக்குல்ல, என்ன விடு. இந்த இடம் தானம்மா? ஆமாண்ணே, சில பேர் இங்க இருப்பாங்க, சில பேர் குடோன்ல இருப்பாங்க.
கட்ட மாட்டேங்குது. என்ன பண்றதுனே புரியல போ. இவங்க எதுக்கு ஐயா தெரியல. ஒரு நிமிஷம் வாங்களேன். நீங்க வா. தர்மம் வாங்கி பிழைக்கிறவன் நினைக்கிறோம். எப்படி இருக்கான் பாரு. என்னையா கூப்பிடுற இப்ப பாரு. பாத்தியா இப்ப எப்படி வரான்னு. கலெக்ஷன் தான். ஐயா இங்கேயும் கொஞ்சம் வா, தர்மம் வா. பண்ணுங்கய்யா. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? 7 பாஷை தெரியும். 7 பாஷை தெரியுமா? 7 பாஷை தெரிஞ்சோம் நீங்க ஏன் இந்த தொழில் பண்றேன்னு கேக்குறீங்க? 7 பாஷையிலயும் அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை தான் தெரியும். ம். 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 தொழில் நிமித்தம் பல பாஷை கத்து வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. உங்க பிரில்லியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி ஸ்மார்ட். அண்ணே வந்த விஷயத்த பேசுங்கண்ணே. அதோ பேசிடுறேம்மா. தோ இந்த போட்டோல இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இருப்பா, ஒரு விஷயம் பேசணும். எனக்கு இங்க அரை வயித்து கஞ்சி கிடைக்குது, அது உனக்கு பொறுக்கலையாப்பா? அதுலயும் மண்ணாளி போட பாக்குறியா? இங்க பாருங்க, எனக்கு ஒரு சின்ன தகவல் மட்டும் வேணும். அதை மட்டும் சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருங்க. உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். என்ன தகவல் வேணும்? இந்த பொண்ணு உங்க கூட்டத்துல முன்னாடி இருந்தவ தானே? ஆமா. சரி, அவ யாரு, எங்க இருந்து வந்தா, எப்பல இருந்து உங்க கூட்டத்துல இருந்தான்னு இதெல்லாம் எனக்கு தெரியணும். அண்ணா இருங்கண்ணே, அவன கிளம்பி நீங்க பாட்டு போறீங்க. அண்ணே, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அவளால என் கல்யாண வாழ்க்கையே பறி போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கேன். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கண்ணே. என்ன யாரும் இது வரைக்கும் அண்ணான்னு கூப்பிட்டது இல்லம்மா. டேய் வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்கம்மா. நீ அண்ணான்னு கூப்பிட்டதுல உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சுமா. சின்ன வயசுல எனக்கும் ஒரு தங்கச்சி இருந்திருக்கா. ஒரு திருவிழாவில தான் நான் தொலைஞ்சு போனப்ப கடைசியா என் தங்கச்சி விரல தான் பிடிச்சிருந்தேன். திடீர்னு அந்த தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சுமா. காசெல்லாம் வேண்டாம்மா, அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? என்னதான் காசு வந்தாலும் அரை வயித்து கஞ்சி மட்டும் போதுமா. நீ என்னம்மா கேட்ட? அந்த போட்டோல இருந்த பொண்ணு உங்க கூட இருந்த பொண்ணு தானே? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஆரம்பத்துல இருந்தே இங்க இல்ல, உருப்படி மாத்தினதுல நான் இங்க வந்தேன். இவ கொஞ்ச நாள் இங்க இருந்தா, அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாம்மா. ஆனா அவ எங்களை மாதிரி இப்படி இருக்கிறவ கிடையாது. எங்களை வேவு பாக்குறதுக்கு, எதிரிங்க நடமாட்டத்தை பாக்குறதுக்காக இப்படி வேஷம் போடுவா. எங்க முதலாளியோட சரிசமமா உட்காந்து பேசுற அளவுக்கு இவ முக்கியமானவ. அவ எங்க இருந்து வந்தா, அவ சொந்த பந்தம் யாருன்னு ஏதாச்சும் தெரியுமா? நான் தான் சொன்னேனேம்மா, நான் பாதியில தான் வந்தேன்னு. அந்த விஷயம் எல்லாம் இங்க சொர்ணான்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு தான் எல்லாரோட வம்சாவளியும் தெரியும். நீங்க சொர்ணா கிட்ட தான் கேட்கணுமா. அது சரி, அந்த சொர்ணா எப்போ வருவாங்க? பக்கத்து ஒரு திருவிழாவுக்கு வண்டியில அள்ளி போட்டு போயிருக்காங்க. சாயந்தரம் தான் வருவாங்க. நாங்க அவங்கள பாக்கணுமே. எங்கள்கிட்ட யாரும் அப்படி எல்லாம் பேச முடியாதுமா. எங்களை ஒருத்தன் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப ஏதோ அவனை காணும், அதான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யார்கிட்டயாவது நாங்க பேசுறத பார்த்தா பெல்ட் அடி தான் விழும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்கம்மா. நான் சொர்ணாவை பேச சொல்றேன். குடுமா. இந்தாங்க. குடுமா. அண்ணன், நீங்க சொல்ற தகவல்ல தான் என் வாழ்க்கையே இருக்கு. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. நீ போமா தங்கச்சி, நான் பேச வைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணே. இவ அந்த மல்லி இல்ல, நம்ம அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனவ. இவ எதுக்கு இப்ப வந்திருக்கா? இப்பதான் நம்ம அண்ணன் ஜெயில இருந்து வந்திருக்காரு. தகவல் தெரிஞ்சு மறுபடியும் உள்ள அனுப்ப வந்திருக்காளா? சரி ஐயா. ரொம்ப நன்றிங்க. நீ வாமா. ஏய் ஏய், யார் அவங்க? என்ன பேசிக்கிட்டு இருந்த? ஒன்னும் பேசல, வழி கேட்டாங்க, வழி சொன்னேன். ஏன்டா நீ ஏன் தர்மம் வாங்குற? உன்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்களா? யார் அவங்க? சொல்லு, என்ன கேட்டாங்க? அடிங்க சொல்றியா இல்ல அடிங்க? சொல்றேன் சொல்லு. அடிக்காதீங்க, சொல்றேன். சொல்றா சொல்லிடு.
வெண்பா சாப்பிடு. நோடாடா, எனக்கு மல்லிமா தான் சாப்பாடு ஊட்டணும். மல்லிமா இன்னைக்கு வரமாட்டாங்க வெண்பா. மல்லிமா எங்க போயிருக்காங்க? ஏன் வரமாட்டாங்க? மல்லிமா அவ அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா. பாபு மாமா வீட்டுக்கா? ஆமா. எப்ப வருவாங்க? அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. பாபு மாமா வீட்டுக்கு போனா ஈவினிங்கே வந்துருவாங்களே. அது பாபு மாமாவுக்கு உடம்புக்கு முடியலையா, அதனால 2 நாள் கூட இருந்து பாத்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. மல்லிமா அங்க போயிட்டா அப்ப என்ன யாரு பாத்துப்பா? உன்னை பாத்துக்கத்தான் நான் இருக்கேன்ல. நீங்க என்ன வேணா அங்க போய் விட்டுறீங்களா? நான் 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன். ஏ வெண்பா, அந்த மல்லி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. இனி இங்க வரமாட்டா. இனி எதுனாலும் நீ எங்க கிட்டதான் கேட்கணும். ஏய் நிஷா, இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? குழந்தைகிட்ட இதெல்லாமாவா சொல்லணும்? சொல்லணும் மாமா, இதெல்லாம் தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுனாலதான் வரவங்க போறவங்க எல்லாம் என் அக்கா விஷயத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நிஷா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? வெண்பா சாப்பிட மாட்டேங்கிறாக்கா. விஜய் கொடுங்க, நான் கொடுக்கறேன். நான் மல்லிமா தான் சாப்பிடுவேன். Tô trajadão, tão, 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 tão. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.